உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் ஆஸ்பிரன்ஸ். ஸோ நேற்று பார்த்த வீடியோட கன்டினியூஷன் தான் இது. ஸோ நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ண பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் ஒன்னோட பிளான்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு நிறைய என்கொயரிஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப சந்தோஷம். நேற்று நான் சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கேட்குறது ஜாயின் பண்ணுறது எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டே டு டே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது தான் மேட்டர்ஸ். அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஹோப் அப் பண்ணி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கோரிங் அவுட்புட் நல்லா கிடைக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறதா கன்சிஸ்டன்சி தான் ஒரு கிராண்ட் கீ ஃபார் த கிரேட் சக்ஸஸ். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எப்போயுமே படிக்கணும், டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறது செகண்டரி. ஜாயின் பண்ண பிறகும் டெய்லி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் மந்த் 2, அதில் என்னென்ன அப்ளிகேஷன் டாபிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸோட கான்செப்ட் வாங்க, வீக் 5 அண்ட் வீக் 6. ஸோ திஸ் இஸ் த வீக் 5 பேட்டர்ன். இந்த வீக் 5 பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் பார்ட். உங்களுக்கு அதில் செலக்டிவாக தான் சொல்கிறோம். நிறையா ஹியூஜ் டாபிக்ல லாப்லஸ் ஈக்குவேஷன்ஸ், கிரீன் ஃபங்க்ஷன், ஸ்டோக்ஸ் இன்டெக்ரல் எல்லாமே வரும். ஆனால் அதில் வந்து சில செலக்டிவ் டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர், ஹையர் ஆர்டர் ODE, சிஸ்டம்ஸ் ஆஃப் ODE, சீரிஸ் சொல்யூஷன், லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இது எல்லாமே. அதை மட்டுமே சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு மினிமமாக வச்சுப்போம். மினிமமாக கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு ரைட் 1 part B and 1 part C அண்ட் மேக்ஸிமமாக 3 part B and 3 part C. ஸோ இது வந்து நம்ம மினிமமாகவே பேசுவோமே. ஸோ நேற்று எத்தனை மார்க்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று பார்த்தது 77 மார்க் கிட்ட பார்த்தோம். எப்படி அந்த 77 மார்க்ஸ் எடுக்கலாம், என்ன பிளான் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இது டிஸ்கஸ் பண்ணோம். அதுபோக ஃபர்தராக நான் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி ஒரு 117 மார்க் கிட்ட எடுத்தால் தான் JRF வரைக்குமே போகுது, ஆல் இந்தியா லெவல் ரேங்க் வரைக்குமே போக முடியும். ஸோ அவ்வளோ ஏம் பண்ண முடியலனாலுமே நீங்கள் ஒரு 97 ஏம் பண்ணணும். அதான் டார்கெட்டு. அதை மட்டுமே டார்கெட் பண்ணி போகிறப்போ என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தா போதும், எதை மட்டும் படித்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த டீப் அண்ட் பிளானோட ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் வீக் 6 இஸ் டோபாலஜி. ஸோ டோபாலஜி முடியலை, என்னால் இதில் எழுத முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது. நேற்று வீடியோவில் அதை சொல்லியிருந்தோம், ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் படித்தாலும் டோபாலஜியில் இருக்கிற இந்த கான்செப்டை படித்தாலும் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் ஃபார் பெட்டர். ஆனால் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே வருது. ஆனால் மொத்தமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாபிக்ஸ் தான் இருக்குது. கவரபிள் டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 90 டாபிக்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும். அது ரெண்டுலேருந்தும் கண்டிப்பாக 2 part B, 1 part C ஷியூராக வரும். இது வந்து அஷ்யூர்ட் பண்ணலாம், 2 part B, 1 part C வரும்னு. ஸோ இந்த மந்த் 2ல் 2 வீக் மட்டும் படிச்சிங்கன்னா இதோட கன்சால்டேட்டட் மட்டுமே 3 part B கொஸ்டின்ஸ் அண்டு 2 part C கொஸ்டின்ஸ். இதை விட அதிகமாக தான் வரும், நம்ம கம்மியாக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். நேற்று பார்த்ததில் ஒரு 10 எழுதுகிற மாதிரி வந்துருந்துச்சு. இன்றைக்கி இப்போ அடிஷ்னலாக ஒரு 3-2 வந்து அடிஷ்னலாக வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன இது இதுக்கடுத்து பாருங்கள், இதுதான் நம்மளோட ஒரு ஃபேவரட் ஏரியா. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாலே இவ்வளோ தான் இந்த யூனிட்டே. அந்த குரூப் ரிங்ஸு, ஐடியல்ஸு, ஹோமோமார்பிசம், ஃபீல்டோட பேசிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. இது போக நம்பர் தியரி இருக்குது. நம்பர் தியரி நம்ம அடுத்ததில் வச்சுருக்கோம். இதை மட்டும் படித்தா இதுலேருந்து ஒரு 2 part B, 2 part C வரும். அதிகபட்சமாக 4 part B, 4 part C வரும் அதிகமாக. இதெல்லாமே யூனிட் 1க்குள்ளே கவர் ஆகுது. நெட் எக்ஸாம் சிலபஸில் இதெல்லாமே யூனிட் 1க்குள்ளே கவர் ஆகுது. அப்போ இது வரைக்கும் அண்ட் தென் கால்குலஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஜெகோபியன்ஸ், இதெல்லாம் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் டாபிக்ஸ். இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக பிஎஸ்சி ஃபஸ்ட் இயரில் நம்ம படித்த டாபிக்ஸு. அதுலேருந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தான் வரும். வி கேன் ஏபிள் டு ரைட் 2 part B and 1 part C. ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் மாதிரி இதையும் எழுத முடியும் உங்களால். நியர்லி உங்களுக்கு போனதில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3 ஒரு ஃபஸ்ட்டு இந்த பார்த்ததில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 part B, 1 part C நம்மளோட டாபிக்ஸ் மட்டுமே, கவர் டாபிக்ஸ். அடுத்த ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் ஆர் டோபாலஜி. இதுலேருந்து பார்த்தது 2 part B, 1 part C. இப்போ அடுத்து மாடர்ன் அல்ஜிப்ரா. இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 part B, 2 part C. வீக் 8ல் இந்த செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா அகைன் 2 part B, 1 part C. ஸோ இது வந்து இந்த வீக் 8ஓட சேர்ந்து வரும். ஸோ மொத்தம் பாருங்கள், நியர்லி 7 part B கொஸ்டின்ஸ் கேன் ஏபிள் டு ரைட் ஃபார் திஸ் செகண்ட் மந்த். ஸோ 7 part B கொஸ்டின் அண்ட் தென் 1, 2, 4, 5 part C கொஸ்டின்ஸ். ஸோ நியர்லி அரௌண்ட் 25 மார்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் 21 மார்க்ஸ். ஸோ 45 மார்க்ஸ் கிட்ட வரும் அரௌண்ட். ஆட் பண்ணால் 46 வரும். ஆனால் இது வந்து 4.75 தானே, அதனால் 1 மார்க் கம்மியாக எழுதியிருக்கேன். அதில் ஒரு கொஸ்டின் 5 மார்க் கிடையாது, 4.75 மார்க்ஸ் தான்.
ஸோ 45 மார்க் அதில் உங்களுக்கு கவர் ஆகுது. இப்போ பாருங்கள், நேற்று பார்த்ததில் ஒரு 77 மார்க்கு. நேற்று வீடியோ பார்க்கலாம், அதை பாருங்கள். மந்த் ஒன்னை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை வாங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக புரியும். ஸோ 45 + 77 + 45 மார்க்ஸ் நியர்லி வி கேன் ஏபிள் டு கெட். இதுவே தாராளம். ஆனால் இன்னமும் மந்த் 3 அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த் 3 தான் வந்து நீங்கள் பண்ண போகிற பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன். இப்போ இதில் ஏதாவது ஒரு வேலை நடக்கும், தப்பாக நடக்கும், கான்செப்ட் மறக்கும், டக்குன்னு மறந்து போயிடும், ஃபார்முலா மறந்துடும், டென்ஷன் ஆகிடும், பதட்டம் ஆகிடும், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கிறப்போ ஒரு பேக்கப் பிளானாக தான் இப்போ மந்த் 3 வருது. அதில் தான் நெகட்டிவ் மார்க் நீங்கள் விட்டிங்கனாலோ, இன்னும் ஆப்டிடியூட்லாம் சேர்க்கவே கிடையாது. ஆப்டிடியூட்லாம் சேர்த்தா இன்னும் கூடும். ஆப்டிடியூட்லாம் சேர்த்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். அதிலலாம் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து விழுகிறப்போ உங்களை சேவ் பண்ணுறதுக்கு வர்றது தான் மந்த் 3. அதுலேருந்து கொஞ்சம் எழுதுகிறப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக புரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கான்செப்டை டீப்பாக அதுக்குள்ளே போகிறதுக்கு எல்லா யூனிட்லேருந்தும் அனலைஸ் பண்ணி எதுலேருந்துலாம் ஈஸியாக இருக்கும், எதை படித்தா ஈஸியாக இருக்கும், எதை நடத்தினா ஈஸியாக இருக்கும். அனலைசிஸ் கஷ்டம்தான், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கஷ்டம்தான், கண்டினியூட்டி கஷ்டம்தான், காம்ப்ளெக்ஸ் கஷ்டம்தான், இல்லைன்னே சொல்ல. அல்ஜிப்ரா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு அனலைசிஸ் அண்ட் டி. ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அல்ஜிப்ரா வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் லைக் பண்ணுறதை பொறுத்து எல்லாமே உங்களுக்கு மாறும். ஆனால் எப்படி மாறினாலும் அது ஈஸியோ டஃப்போ எப்படி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய செலக்டிவ் கண்டென்ட்ஸை மட்டும் எடுத்தால் எதெல்லாம் கொஸ்டின் ஏரியா வருது, எதெல்லாம் ஹை ப்ராபபிள் சான்சஸாக வருது அப்படின்றத மட்டும் எடுத்து படித்தாலே நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். சிஎஸ்ஐ அதே இருந்தாலும் சரி தான். பிஜிடிஆர்பிக்கும் தனி பிளான் இருக்குது, யூஜிடிஆர்பிக்கும் ஒரு பிளான் இருக்குது, சிடெட்டுக்கும் ஒரு பிளான் இருக்குது, டிஇடிக்கும் ஒரு பிளான் இருக்குது. இது மாதிரி பிளான்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்குமே. எல்லா டிஃபிகல்ட்டிஸ் பின்னாடியும் ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ இஃப் தேர் இஸ் ஏ டிஃபிகல்ட்டிஸ் தேர் மஸ்ட் பி அ ஸ்ட்ராட்டஜி இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். நம்ம ஓப்பனாகவே இங்கே உடச்சி பேசியிருக்கோம். இதெல்லாம் தான் அண்டி நேற்று நான் சொன்ன மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது, டெய்லி படிக்க முடியாது அப்படின்னா அந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மந்த் 1ல் 30 நாள் இருக்கும், டெய்லி 1.5 மணி நேரம் படிக்கணும்னு சொல்கிறோம், 3/4 மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க. அப்போ மந்த் 1 60 நாளாக போட்டோம், நமக்கு அதுதான் மந்த் 1. நம்மளோட மந்த் 1 60 நாள், 30 நாள் முடிக்க போகிறது, 60 நாள் முடிக்க போகிறோம். 15 நிமிஷம் தான் படிக்க முடியுது, பரவாயில்ல. மந்த் 1 90 நாளாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன் ஃபைன் டே, நல்லா கேட்டுக்கோங்க, ஒன் ஃபைன் டே ஒரு 180 நாள் கழிச்சு கண்டிப்பாக ஒரு சிஎஸ்ஐ நெட்டோ இல்லாட்டி ஒரு பிஜிடிஆர்பி முடிச்சு இப்போ 17 பேர் நம்மகிட்ட போன மாதிரி ஒரு கவர்மெண்ட் டீச்சராகவோ போயிட மாட்டிங்களா? என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸாம் முன்னாடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அதை கோப்பப் பண்ணுறது. ஆனால் எக்ஸாமை தாண்டி நீங்கள் டெய்லி அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ், நான் திரும்ப உங்களை பூஸ்டப் தான் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி படித்து இருந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு நெட் ப்ரொஃபஸராகவோ இல்லாட்டினா ஒரு டிஆர்பியில் ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸராகவோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவோ உங்களை பார்க்க முடியும், நீங்களே விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஒர்க்கு ஒன்றே ஒன்று தான், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். எந்த மந்த் பிளான் கொடுத்தாலும், என்ன மெட்டீரியல் கொடுத்தாலும், என்ன வீடியோ கொடுத்தாலும், எவ்வளோ லைவ் கிளாஸஸ் கொடுத்தாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அச்சீவபிள். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த அச்சீவ் பண்ண கதையெல்லாம் நேற்று உங்களுக்கு சொன்னோம். அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக வர முடியும். ஸோ இதான் மந்த் 2ஓட பிளான் வந்து இதுதான். இந்த மந்த் 3ஓட பிளான் அடுத்ததில் பார்க்கலாம். அது ஒரு பேக்கப் பிளான் தான். ஸோ சிஎஸ்ஐ நெட் நிறைய பேர் நேற்று கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கிளாஸஸ் வந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து உங்களுக்கு நோட்டபுளாக சொல்ல வேண்டிய விஷயம். ஃப்ரைடே ஆல் மேக்ஸிமம் மண்டே ஸ்டார்ட் ஆகுமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய அட்மிஷன்ஸ் வர்றது ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி நான் திரும்ப சொல்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் மேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கும் ஜாயின் பண்ணணும் வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ரெகுலர் அப்டேட்ஸ், டெய்லி டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களும் நீங்களும் அந்த குரூப்பில் இருக்கீங்களான்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புது குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் இருந்தால் ஓகே தான், ஓகேவா? ஸோ அதேமாதிரி கீழே கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். நீடட் இருந்தால் அந்த நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் ஒரு டீம் வில் கெட் யூ பேக். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.